ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 3 ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். புலி தங்கிய குகை பாடலின் ஆசிரியர் யார்? விடை காவற்பெண்டு. புலி தங்கிய குகை பாடலின் ஆசிரியர் காவற்பெண்டு. சிற்றில் என்பதன் பொருள் என்ன? விடை சிறுவீடு. சிற்றில் என்பதன் பொருள் சிறுவீடு. கல் அலை என்பதன் பொருள் என்ன? விடை கற்குகை. கல் அலை என்பதன் பொருள் கற்குகை. யாண்டு என்பதன் பொருள் என்ன? விடை எங்கே. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. ஈன்ற வயிறு என்பதன் பொருள் என்ன? விடை பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? விடை காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடை புறநானூறு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எது? விடை புறநானூறு. பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை யாண்டு கூட்டல் உளனோ. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? விடை கல்லளை. கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லளை. சூரன் என்பதன் பொருள் என்ன? விடை வீரன். சூரன் என்பதன் பொருள் வீரன். பொக்கிசம் என்பதன் பொருள் என்ன? விடை செல்வம். பொக்கிசம் என்பதன் பொருள் செல்வம். சாஸ்தி என்பதன் பொருள் என்ன? விடை மிகுதி. ஜாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? விடை பெரும்பரப்பு. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. வாரணம் என்பதன் பொருள் என்ன? விடை யானை. வாரணம் என்பதன் பொருள் யானை. பரி என்பதன் பொருள் என்ன? விடை குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. சிங்காரம் என்பதன் பொருள் என்ன? விடை அழகு. சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. கமுகு என்பதன் பொருள் என்ன? விடை பாக்கு. கமுகு என்பதன் பொருள் பாக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்தவர் யார்? விடை நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்தவர் நா. வானமாமலை. ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எது? விடை வாரணம். ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டும்? விடை முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? விடை மாடி வீடு. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் என்பதை பிரித்து எழுதுக. விடை பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கதவுகள் என்பதை பிரித்து எழுதுக. பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்பதை பிரித்து எழுதுக. விடை தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை என்பதை பிரித்து எழுதுக. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? விடை வாசல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? வாசல் அலங்காரம். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என்று கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? விடை பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என்று கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? விடை தந்தை பெரியார். முத்துராமலிங்கரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது? விடை 1908 அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் எது? விடை ராமநாதபுரம். முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம். முத்துராமலிங்க தேவர் எந்த மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார்? விடை தமிழ், ஆங்கிலம். முத்துராமலிங்க தேவர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் சிறந்து விளங்கிய துறைகள் எவை? விடை சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். முத்துராமலிங்க தேவர் சிறந்து விளங்கிய துறைகள் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? விடை பாலகங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார்.
வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு வந்தார்? விடை மதுரை. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்தார். விடுதலைக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் யாருடைய பெயரில் வார இதழ் நடத்தினார்? விடை நேதாஜி. விடுதலைக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் நேதாஜி பெயரில் வார இதழ் நடத்தினார். முத்துராமலிங்க தேவர் முதலில் எந்த ஊரில் உரையாற்றினார்? விடை சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி என்ற ஊரில் உரையாற்றினார். சாயல்குடியில் முத்துராமலிங்க தேவர் எந்த தலைப்பில் உரையாற்றினார்? விடை விவேகானந்தரின் பெருமை. சாயல்குடியில் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் உரையாற்றினார். முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் யார்? விடை காமராசர். முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் காமராசர். சாயல்குடி கூட்டத்தில் இருந்தவர் யார்? விடை காமராசர். சாயல்குடி கூட்டத்தில் இருந்தவர் காமராசர். முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிட்டது? விடை 1995. முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு 1995 ஆண்டு தபால் தலை வெளியிட்டது. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது முத்துராமலிங்க தேவரின் வழக்கம் என்று கூறியவர் யார்? விடை மூதறிஞர் ராஜாஜி. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது முத்துராமலிங்க தேவரின் வழக்கம் என்று கூறியவர் மூதறிஞர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டிய இதழ்கள் எவை? விடை வட இந்திய இதழ்கள். பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பாராட்டிய இதழ்கள் வட இந்திய இதழ்கள். முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எவை? விடை 1937, 1946, 1952, 1957. முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1937, 1946, 1957. முத்துராமலிங்க தேவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எவை? விடை 1952, 1957, 1962. முத்துராமலிங்க தேவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1952, 1957, 1962. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1948. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் எவை? விடை தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசனகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர். 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். 1938 ஆண்டு மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தினார்? விடை தோழர் ப. ஜீவானந்தம். 1938 ஆண்டு மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தினார்? தோழர் ப. ஜீவானந்தம்.
பெண் தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு விடுக்க வேண்டும் என்று போராடியவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு எந்த சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்? விடை அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு எந்த சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்? அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். இரண்டாம் உலகப் போரின் போது எந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? விடை மத்திய பிரதேசத்தின் தாமோ. இரண்டாம் உலகப் போரின் போது எந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? மத்திய பிரதேசத்தின் தாமோ. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு? விடை 20,075 நாட்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். சுதந்திர போராட்டத்திற்காக முத்துராமலிங்க தேவர் சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளவு? விடை 4000 நாட்கள். சுதந்திர போராட்டத்திற்காக முத்துராமலிங்க தேவர் சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்த தியாகச் செம்மல் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். வாழ்நாளில் 1/5 சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டுகளில் பர்மா சென்றார்? விடை 1936, 1955. முத்துராமலிங்க தேவர் 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் பர்மா சென்றார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? விடை வள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் வள்ளுவர். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார்? விடை பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரையார். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது? விடை வங்கநாடு. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? விடை பாலகங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார்? விடை நீதிபதி பின்கே. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் நீதிபதி பின்கே. மனம்போல் வாழ்வு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை வ.உ. சிதம்பரனார். மனம்போல் வாழ்வு நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ. சிதம்பரனார். மனம்போல் வாழ்வு என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? விடை ஆலன். மனம்போல் வாழ்வு என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் ஆலன். சிதம்பரனார் எழுதிய நூல்கள் எவை? விடை மெய்யறிவு, மெய்யறம். சிதம்பரனார் எழுதிய நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று கூறியவர் யார்? விடை வ.உ. சிதம்பரனார். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று கூறியவர் வ.உ. சிதம்பரனார். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா.பி. சேது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா.பி. சேது. ரா.பி. சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? விடை தமிழின்பம். ரா.பி. சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது? விடை தமிழின்பம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழின்பம். ரா.பி. சேது எழுதிய நூல்கள் எவை? விடை ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு. ரா.பி. சேது எழுதிய நூல்கள் எவை? ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு என்று அழைக்கப்படுகிறது. வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை 2. வழக்கு 2 வகைப்படும். வழக்கின் வகைகள் எவை? விடை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. வழக்கின் வகைகள் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை 3. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கின் வகைகள் எவை? விடை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இயல்பு வழக்கின் வகைகள் இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
விடை இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு என அழைக்கப்படுகிறது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இலக்கணமுடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது என்று அழைக்கப்படுகிறது. முன்றில் என்பது எவ்வகை வழக்கு? விடை இலக்கண போலி. முன்றில் என்பது இலக்கண போலி. நுனிக்கிளை என்பது எவ்வகை வழக்கு? விடை இலக்கண போலி. நுனிக்கிளை என்பது இலக்கண போலி. இலக்கண போலிக்கு மற்றொரு பெயர் என்ன? விடை முன்பின்னாக தொக்க போலி. இலக்கண போலிக்கு மற்றொரு பெயர் முன்பின்னாக தொக்க போலி. வாயில் என்பது எவ்வகை வழக்கு? விடை இலக்கண போலி. வாயில் என்பது இலக்கண போலி. வாசல் என்பது எவ்வகை வழக்கு? விடை மருவு. வாசல் என்பது மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து வழங்கும் சொற்கள் மருவு என்று அழைக்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு என அழைக்கப்படுகிறது. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை 3. தகுதி வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கின் வகைகள் எவை? விடை இடக்கரடக்கல், மங்கலம், குழுவு குறி. தகுதி வழக்கின் வகைகள் இடக்கரடக்கல், மங்கலம், குழுவு குறி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது எது? விடை இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மங்கலம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை குழுவு குறி. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவு குறி என அழைக்கப்படுகிறது. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது? விடை போலி. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. போலி எத்தனை வகைப்படும்? விடை 3. போலி 3 வகைப்படும். போலியின் வகைகள் எவை? விடை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலியின் வகைகள் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றிய சொல் எது? விடை போலி. போலி இருத்தல் என்பதிலிருந்து தோன்றிய சொல் போலி. முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? விடை முதற்போலி. முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? முதற்போலி. முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன? விடை மையல். முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு மையல். சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? விடை இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? இடைப்போலி. இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன? விடை அமைச்சு. இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அமைச்சு. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? விடை கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது? கடைப்போலி. கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன? விடை அகன். கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அகன். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துகளுக்கு பதிலாக எழுத்துகள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது? விடை முற்றுப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துகளுக்கு பதிலாக எழுத்துகள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன? விடை அஞ்சு. முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு அஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.